ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீறிச்சு மயூர் அகாடமியால் சீசன் 3 எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள 10 மினிட் லைக் கொடுத்துருங்க, எப்பவும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். குட் மார்னிங். சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களை பத்தி இப்ப டிவில காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஸ்பெஷல் ஷோ போல இருக்கு. இது என்ன பத்தியா? ஒரு மாதிரி நடிக்க வச்சுக்கிறாங்களா? இது எப்ப நடந்தது? அவரு கண்ணு மாதிரி இல்லையே. உங்க ட்ரெஸ்ஸ பார்த்தா இது ரொம்ப சின்ன வயசுல எடுத்த மாதிரி இருக்கு. சின்ன வயசுல அப்படிதானே. ஆமா. உங்களுக்கு எப்படி இது தெரியும்? எனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? நானும் சின்ன வயசுல இருந்தே ஆல்மைட்டோட பெரிய ஃபேன். உண்மையிலேயே உங்களை நிறைய பேர் follow பண்றாங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆனா உங்க முகத்துல சந்தோஷம் தெரியுதே. அழகா இருக்கு. ஒரு நிமிஷம். அவங்க டேவிட் ஷீல்ட பத்தி சொல்றாங்க. அவன் ஒரு அறிவாளி. அறிவாளி. குழந்தை. என் கூட இருந்தா கண்டிப்பா அறிவாளியா தான் இருப்பாங்க. டேவிட், உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் நண்பா. ஒரு வாரம் நினைக்கிறேன். புது என்ட்ரி எதுவும் இருக்கும். ஸ்பெஷல் கிளாஸஸ் ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என் ட்ரெஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்ப பாரு. நமக்கு இப்போ வேலை இருக்கு. ஹீரோ ஆகணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற பசங்களை ட்ரெயின் பண்ற வேலையை பார்ப்போம். சம்மர் லீவ்ல ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைச்ச பசங்களுக்கு யூஏ ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்க. இன்னைக்குதான் முதல் நாள் உள்ள என்ன பண்ண போறோம் நீங்க யாருக்குமே தெரியாது. உங்க கிளாஸையே சின்ன சின்ன குரூப்பா பிரிச்சு தனித்தனியா இந்த ட்ரைனிங்கை நடத்தலாம்னு இருக்கும். இன்னைக்கு நீங்க 6 பேர் வந்திருக்கீங்க. நான் எப்பவே சொல்றேன், வழக்கமான கிளாஸை விட ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க தயாரா இருங்க. என்ன பண்ண காத்திருக்காங்களோ? இந்த ட்ரைனிங்ல நம்ம ஃபெயில் ஆயிட்டா கண்டிப்பா நம்ம வெளியே எடுத்துருவாங்க போல இருக்கு. இந்த ஸ்பெஷல் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அப்பாவி மக்களை எப்படி காக்குறதுன்னு மட்டும் இல்லாம வில்லன்ஸ் எதிர்த்து போராடவும் சொல்லிக் கொடுப்போம். இங்கே இந்த ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஆனா ஒரு வில்லன் எப்போ என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. நீங்க ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் முதல் வேலையா அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணணும். வில்லன் தப்பு பண்ணிட்டு அங்க இருந்து போயிட்டானா இல்ல அவன் கூட சண்டை போடணுமாங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். எப்படி முடிவெடுக்கணும், எப்படி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணுங்கிறத தான் நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். உங்களோட டீச்சர்ஸ் யாருன்னு தெரியுமா? லேட்டஸ்டா வந்து பாத்தீங்களா? ஆல்மைட் சொல்லி கொடுக்க போறாரா? வழக்கத்தை விட நீங்க பார்க்க ரொம்பவே அழகா இருக்கீங்க. திணற மாதிரி இது ட்ரைனிங் கொடுத்தோம். இன்னைக்கு அவரோட சேர்த்து உங்களுக்கு சிமெண்டாஸ், மிட் நைட், பிரசன்ட் மைக் எல்லாரும் இருப்பாங்க. இவங்க தான் உங்களோட ஸ்பெஷல் ட்ரைனர்ஸ். சரி, நீங்க எல்லாரும் இப்போ கிரவுண்டுக்கு போங்க. அங்கிருந்து ஆரம்பிப்போம். ஃபீல்டு ஒர்க் இங்க பண்ணிக்கிறாங்க. நிறைய போலீஸ் கார்ட்போர்டும் கட் அவுட்டும் இருக்கு. இதுதான் சம்பவம் நடக்க போற இடம் நினைக்கிறேன். சிச்சுவேஷன் என்னங்கறத சொல்றேன் கேளுங்க. இங்க இருக்கிற நகைக்கடியை வில்லன்ஸ் ஆக்கிரமிச்சிருக்காங்க. இங்க வேலை செய்யறவங்களையும் கஸ்டமர்ஸையும் உள்ளேயே பிணை கைதிகளா பிடிச்சு வச்சிருக்காங்க. உள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஒரு ப்ரோ ஹீரோங்கிற முறையில போலீஸ் உங்களை கூப்பிட்டு இந்த சிச்சுவேஷனை உங்களால முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க. மிஸ்டர் ஐசோவா, ஒரு சந்தேகம். டீச்சர்ஸ் வில்லன்களா இருப்பாங்களா இல்ல பழைய கைதிகளா இருப்பாங்களா? நான் இதுக்கு பதில் சொல்ல விரும்பல. நீங்க அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். இதுக்கப்புறம் உங்களோட ட்ரைனிங் ஆரம்பிக்க போகுது. டீச்சர்ஸ் இல்லைனா இருந்தாலும் நீங்கள் தான் அட்டாக் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ரொம்ப ஈஸி. உள்ள எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை கைதிகள் இருக்காங்க நம்ம என்னடா கண்டுபிடிக்கலாம். பண்ற? உராராக்கா, முதல்ல நீ போ. நான் தனியா போகணுமா? நாம எல்லாரும் சேர்ந்து உள்ள போனா அவங்க எல்லாரும் உஷாராயிடுவாங்க. ஆனா உன்னால யாருக்கிட்டையும் மாட்டாம பறந்து மேல போக முடியும். அட ஆமா. சரி, நான் போறேன். இது உனக்கு ஆபத்தா தெரியலையா? ஆபத்து தான். ஆனா வில்லன்களை நம்ம திசை திருப்ப முடியும். ஆனா ஏன் இவங்க மட்டும் தான் இருக்காங்க, மத்த பசங்க? இவங்க 6 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மைட் தான் வில்லனா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸ்பெஷல் ட்ரைனிங். நான் ஒரு ப்ரோ ஹீரோ. அப்புறம் நீங்க யாருங்கிறது உனக்கே தெரிஞ்சிருக்கணுமே. உள்ள எத்தனை வில்லன்களும் எத்தனை பழைய கைதிகள் இருக்காங்க பார்த்து சொல்றியா? சரி, ஓகே. உனக்கு தேவையில்ல. பழைய கைதிகளை விடுவிச்சிங்கன்னா நீங்க கேட்டது எல்லாத்தையும் நாங்க பண்றோம். நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் கேட்க போறேன். இங்க இருந்து போலீஸ்காரங்களும் இப்படிதான் பரப்பியா? எனக்கு போதும். பலூன் மாதிரி. இங்க இருந்து கிளம்புறேன்னா உங்களுக்கு பதிலா பெரிய கைதிகள் தான் கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா உள்ள இருக்கப்ப என்ன நிலைமையில இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். யாருக்காவது அடிபட்டிருக்கா? நான் சொல்றத மட்டும் செய்யறதா கண்டிப்பா இங்க எல்லாருக்கும் அடிபடும். சொல்றது கேட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ட்ரைனிங்லாம் ரொம்ப மொரட்டா இருக்குமே. ஒரு வில்லன் 3 கைதிகள். நல்லா பண்ணு உராராக்கா. அங்கேயே இரு, நாங்களும் வரோம். சீக்கிரம் முடிச்சுக்கோங்க.
ஹால்மேட் வராரு. அதாவது அந்த வில்லன் வந்துட்டான். எல்லாரும் போயிட்டாங்களான்னு அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் கண்ணுல நம்ம படவே கூடாது, இல்லன்னா உள்ள ஐயோ, இருக்க இவன் பொறுக்க பண்ண மாட்டாங்க. வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? பின்பக்கம் வழியா உள்ள போயிடலாமா? அதுதான் அவங்க எடுக்க போற முதல் முக்கியமான முடிவு. அவங்க மறுபடியும் அந்த வில்லனுக்கு கால் பண்ணி பேசுவாங்களா இல்ல பக்குக்கோ அமைதியாரு. நீ நேரடியா உடைச்சிட்டு உள்ள போக போறியா? அதேதான் பண்ண ஆடா போறேன். பாவி. நான் என் சக்தியை பயன்படுத்தி உள்ள போய் அந்த வில்லனை அடிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த நேரத்துல நீங்க இந்த பக்கம் போய் உள்ள இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துங்க. எனக்கு என்னமோ நீ அவசரப்படுறியோன்னு தோணுது. முட்டாள்தனமா பேசாத சரியா? அவன் இங்க ஜன்னல் பக்கமா நின்னுகிட்டு இருக்கான். ஆட்டா பாவி, அப்ப மக்கள்ரா. பண்ணுவான்னு எனக்கு அப்பவே தெரியும். சீக்கிரம் வாங்க, நாம அங்க போலாம். இவனுக்கு சேர்த்து இவங்கள பட வேண்டியதா இருக்கு. ட்ரைனிங்னு உங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு வந்தது நீங்க இவ்வளவு அவசரப்படுறதுக்காகவா? அந்த வில்லன் எங்கே உள்ள போயிட்டான். ஆட்டா பாவி. சீக்கிரம் வாங்க. அட என்னது இது? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? This is the moment when the special கொன்னுட்டாங்க. class really begins. Today's training is not what you expected it to be. I'm interested to see how you deal with this development. The villain was killed? நடிக்கிறாரா அடிப்பட்ட மாதிரி? நார்மலா நம்ம நினைச்ச மாதிரி சாகல, உயிரோட தான் இருக்காரு. ஆனா இப்ப அவர் இறந்துட்ட மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். பக்குக்கோட வெடியால தான் இறந்தாரா? நான் என் பிளாஸ்டை இவ்வளவு பவரா யூஸ் பண்ணவே இல்ல. நீ மேலதானே இருந்த. உள்ள என்ன நடந்துச்சு நீ பாக்கலையா? வெடினால வந்த புகையில உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. கொலை பண்றதுக்கு அந்த ரத்தம் படிஞ்ச கத்தியை தான் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த பில்டிங்கை போலீஸ் சுத்தி வளைச்சதுனால உள்ள யாரும் போயிருக்க வாய்ப்பு இல்ல. அப்படின்னா வில்லனை கொண்டவங்க இன்னும் நிச்சயமா இந்த பில்டிங்குள்ளதான் இருக்கணும். அப்போ அவர் மெயின் வில்லன் எல்லாம் அர்த்தம். ஒரு நிமிஷம் இருங்கடா. அவசரப்பட்டு என்ன முடிவும் எடுக்காத. இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு நம்ம கொஞ்சம் கேட்கலாம். கரெக்ட் தான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு தகவல்களை சேகரிப்போம். இவங்க நான் கருப்பாடா? நகை கடையில வேலை பார்க்கறவன். ஒரு வில்லன் திடீர்னு உள்ள வந்து எங்களை மிரட்டினான். அதனால நான் நகையெல்லாம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவன் எங்களை கட்டி போட்டுட்டான். நான் இந்த கடையில நகை வாங்கலாம்னு உள்ள வந்தேன். அப்பதான் இந்த வில்லன் இங்க இப்ப இருக்கிறத நான் யாரும் பார்த்தேன். கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த அதிர்ச்சியில இவன் என்ன கட்டி போட்டுட்டான். எப்படி இருக்கீங்க? நான் என்னுடைய girlfriend-க்கு gift கொடுக்கறதுக்காக ஒரு ring வாங்கிட்டு வந்தேன். அப்பதான் இந்த வில்லன் உள்ள வந்ததை நான் பார்த்தேன். உடனே நான் பார்த்ததை அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். அப்ப வில்லன் வர்றதுக்கு முன்னாடியே இவரும் இந்த கடையில தான் இருந்திருக்காரா? ஆமா, இங்கதான் இருந்தாரு. ஆனா வில்லனை பார்த்த உடனே பயத்துல மயங்கி விழுந்துட்டாரு. இப்பதான் தெளிஞ்சாரு. மேம், நீங்க கடைக்குள்ள வந்த அந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேரையும் பாத்தீங்களா? நான் உள்ள வந்தப்போ இவங்க முதல்ல 3 பேர் தான் இவங்க வில்லன் போல. ஆனா என்ன கட்டி போடும்போது கடையோட ஒவ்வொரு பகுதிகளிலும் இவங்க கட்டி போட்டிருந்ததை நான் பார்த்தேன். இப்ப வரைக்குமே நீங்க சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கு. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பேக்கையும் உங்க பர்ஸையும் நாங்க செக் பண்ணலாமா? அப்போ ஆல்மேட்டி தான் கடை ஓனர் போல. கொஞ்சம் சொல்லு. அவங்க பர்ஸ்ல நிறைய கிரெடிட் கார்ட்ஸும் பணமும் இருக்கு. பிரசன்ட் மைக்கோடதும் அப்படிதான் இருக்கு. அவங்களுக்கு வேணும்னா இப்ப கூட அவங்களால நகை வாங்க முடியும். ஆமா. உங்கள யாரோ ஒருத்தன் தான் அவனை கொண்டு இருக்காது. மரியாதையா நீங்களே யாருங்கிறத ஒத்துக்கோங்க. கொலை பண்றதுக்கான காரணம் என்ன? இவன் நிறைய கொள்ளடிக்க வந்திருப்பான். அதனால தான் கொண்டு இருப்பாங்க. வேற என்ன இருக்க போகுது? ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அவங்க திருடுறதுக்கே வந்திருக்கட்டும். நம்ம ஒருவேளை அவங்க ஏதாவது பண்ணா நிச்சயமா நம்ம மேல அவங்களுக்கு சந்தேகம் வரும். அது மட்டும் இல்லாம அவன் திருட நகைகளும் இங்கே தான் இருக்கு. அதை யாரும் இன்னும் எடுத்துட்டு போகல. ஒருவேளை இந்த காரியத்தை அவன் நகைக்காக பண்ணாததுனால வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமா? ஆமா, இங்க 2 வில்லன்கள் இருந்திருக்கலாம். கொள்ளையடிச்ச நகையை எப்படி நம்ம பிரிச்சுக்கிறதுன்னு சொல்லி அது மூலியமா அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கலாம்ல. ஒருவேளை இது உண்மையா இருந்தா இங்க இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இதெல்லாம் கேட்டிருக்கோம். உண்மையை சொல்லுங்க, நீங்க பேசுற எதையும் நான் கேட்கல. நான் எதுவும் கேட்கல. எனக்கு எதுவும் கேட்கல. 3 பேரும் நடிக்கிறாங்க. வில்லன் மட்டும்தான் இங்க இருந்தானா? ஆமா, நான் ஷாப்ல ஒவ்வொரு மூலையிலையும் செக் பண்ணிட்டேன். பின்பக்கத்துல கதவு இல்ல, ஜன்னல் எல்லாம் பூட்டி இருக்கு. இங்க இருந்து நிச்சயமா யாராலையும் போயிருக்க முடியாது. அப்ப இந்த 3 பேர்ல தான் யாரும் உங்களை ஒருத்தர் அப்பாவி யாரு வில்லன் யாரு? நான் எதுவும் பண்ணல. நான் எதுவும் பண்ணல. சத்தியமா நானும் எதுவும் பண்ணல. ப்ளீஸ் என்ன நம்புங்க. உண்மைதான். யார் இந்த கொலையை பண்ணிருப்பாங்கிறதுக்கு நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான ஆதாரம் கை இல்லை. கட்டி போட்டு எப்படி 2வது பண்ணிருப்பாங்க? முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பேசாம போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லிட்டா அவங்களே இதை என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிச்சுப்பாங்கல்ல. எனக்கும் இதுதான் சரின்னு படுது. கண்டிப்பா இதுல யாரும் ஒருத்தர் தான் கொலைகாரன். அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் விசாரிக்கலாமே. இவங்க எப்படி உண்மையை வாங்கணும்னு எனக்கு தெரியும்.
தெரியும் ஹீரோ மாதிரி நடந்துக்க நீ அவங்கள டார்ச்சர் பண்ணேனா வில்லனோட சேர்த்து போலீஸ் உன்னையும் கைது பண்ணிடுவாங்க. டார்ச்சர்ங்கிற வார்த்தையே என் வாயில இருந்து வரல. Two worlds for all dopping. ஏய் டேக்கு இங்க பாரு, உன் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குங்கறத முதல்ல சொல்லு. அது எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. என்னது அது? உள்ள வந்த வில்லன் எதுக்காக போலீஸ் கிட்ட பேரம் பேசணும் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏன் கேக்குறேன்னா திருடின பிறகு அவனுக்கு வேணும்னா அவன் ஈஸியா இங்க இருந்து தப்பிச்சிருப்பான். ஆனா ஏன் அவன் தப்பிக்காம இருந்தான்? நான் சொல்லட்டுமா? அந்த வில்லன் அவன் கொடுத்த பேக்ல நகைகளை அள்ளி போட சொல்லும் போது போலீஸ் ஏற்கனவே இங்க வந்துட்டாங்க. நீங்க போலீஸ வர சொன்னீங்களா? நான் போலீஸ்க்கு கால் பண்ணல மேடம். அப்படின்னா ஷாப்புக்கு வெளியில இருந்து யாராவது இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோணத்துல பாக்கும்போது போலீஸ்க்கு கால் பண்ணது மிட்நைட்டா தான் இருக்கும். கரெக்டா? என்ன நானா? ஏன்னா நீங்க இந்த கடைக்குள்ள வரும்போது ஏற்கனவே இந்த கடையில வில்லன் இருந்திருக்கான். அதான் உண்மை. தயவு செஞ்சு அவசரப்படாத மிடோரியா. எங்களெல்லாம் பார்த்தா அவனுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? நீ சொல்ற மாதிரி அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணிருந்தாங்கன்னா அப்புறம் எதுக்காக அவங்க இந்த கடைக்குள்ள வந்து பிணைய கைதி ஆகணும்? அதையும் நான் சொல்றேன். ஏன்னா அவங்க தான் வில்லன். எனக்கு தெரிஞ்ச வில்லன் இந்த கடைக்குள்ள திருட வந்ததுக்கு காரணம் இவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மிட்நைட், இந்த சம்பவத்துக்கு முன்னாடி வில்லன் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அது மட்டும் இல்லாம அவன் இந்த கடைய கொள்ளடிக்க போறாங்கிற விஷயமும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த சம்பவத்தை எப்படியாவது தடுக்கணும் தான் வில்லன் கடைக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிருக்கீங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே நீங்களும் கடைக்குள்ள போலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க. உங்களை பார்த்த உடனே அவன் பேனிக் ஆயிருப்பான். ஆனா அதே சமயம் எதுக்காக நீங்க உள்ள வந்தீங்கன்ற விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரெண்டு பேர் ஜோடியா? அதுக்கப்புறமா தான் மத்தவங்கள மாதிரியே உங்களையும் அவன் கட்டி போட்டுட்டு இந்த கடையை திருடி இருக்கான். அப்பதான் போலீஸும் கரெக்டான டைமுக்கு இங்க வந்திருக்காங்க. அதனாலதான் போலீஸ் கிட்ட அவன் பேரம் பேசி இருக்கான். கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்குது எனக்கு. இல்லாம இதுக்காக என்ன நான் சிக்க வச்சுக்க போறேன்? ஏன்னா நீங்க அவனை திருத்தணும்னு நினைச்சிருக்கீங்க. கரெக்ட் தானே? உங்களுக்கு அவங்க மேல லவ் அப்படி கதையா? நீங்க அதுதான் நமக்கு அவன் தோணுது. திருடாதன்னு சொன்னப்பவும் அவன் திருடுறத நிறுத்தவே இல்லை. அதனாலதான் நீங்க இந்த முறை அவனை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இரு நிக்கோ. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி எல்லாம் நடந்திருந்தாலும் கூட அவன் எதனால இவனை கொல்லணும்? அவனை திருத்தணுங்கிறது மட்டும்தானே அவங்க நோக்கம். ஆனா ஆமா இல்ல, இதுல எந்த ஒரு மோட்டிவும் இல்லையே. உண்மைதான், இதுல எந்த ஒரு மோட்டிவும் இல்ல. அதனாலதான் இந்த 3 பேர்ல யாருமே இந்த கொலையை பண்ணல. நீ என்ன பேசிட்டு இருக்க? தயவு செஞ்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. நீ சொல்றத வச்சு பார்த்தா சூசைட் பண்ணிக்கிட்டான். சரிதானே? அப்படிதான் இருக்கணும். அவனுக்கு மிட்நைட்டோட பிளான் என்னன்னு தெரிஞ்சதுனால இங்க இருந்து தப்பிச்சா போதும் தான் அவன் பிளான் பண்ணிருக்கான். ஆனா அதுக்குள்ள ப்ரோ ஹீரோஸ் ஆன நாம இங்க வந்துட்டோம். அவனுக்கு மாற்றுறதுல துளி கூட விருப்பம் இல்ல. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அவன் வேற எதையும் நினைச்சு ரொம்ப கலங்கி போயிருக்கான். ஒருவேளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா மிட்நைட்டுக்கும் அவங்களுக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வெளியே தெரிஞ்சதுன்னா அது அவங்களுக்கு பிரச்சனையே ஆயிரும். அப்படி எதாவது ஆயிருந்தது வாழ்நாள் முழுக்க இந்த கரையை Love story தொடக்கவே முடியாது. அதனாலதான் இந்த வில்லன் தன்னுடைய வெப்பனாலேயே தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டான். அவன் என்ன மனநிலையில தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு மிட்நைட்டுக்கு தெரிஞ்சதுனாலதான் அவங்க இந்த விஷயத்த சொல்லல. அது மட்டும் இல்லாம அவங்களுக்காக அவங்க அமைதியா இருந்துட்டாங்க. இவ்வளவு பேர் ஹீரோஸ் புரிஞ்சுக்கணுமா? அதனாலதான் அவங்களாலையும் எந்த ஒரு உண்மையும் சொல்ல முடியல. அப்படின்னா அந்த வில்லனும் மிட்நைட்டும் காதலர்கள்னு சொல்ல வரியா? கேட்கவே கஷ்டமா இருக்கு. அந்த வில்லன் மேல மிட்நைட் அக்கறை இருந்ததுனாலதான் திருத்த ட்ரை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வில்லனுக்கும் மிட்நைட் மேல காதல் இருந்ததாலதான் அவங்கள காப்பாத்த ட்ரை பண்ணியிருக்கான். அதுல சந்தேகமே இல்ல. அவங்க 2 பேருமே 2 பேருக்காகவும் யோசிச்சிருக்காங்க. இது இன்னமும் சந்தேகத்தை அதிகமாக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த அட்டாக்கு பின்னாடி இப்படி ஒரு உண்மை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சண்டை போட வந்த இடத்துல உங்க இவ்வளவு காதல் சீன் வேலை பண்ண மாட்டாலும் ஐயோ. முடிச்சுக்கங்க. இது செம பண்ணா இருந்தது. உங்க 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. போய் அடுத்த கதைக்கு ரெடி ஆகுங்க. என்னோட நட்பு எப்படி இருந்துச்சு? ஓவர் ஆக்டிங்கா இருந்தது. மிடோரியா, சார், இந்த சூழ்நிலையை நாங்க எப்படி எழுதணுமோ அதே மாதிரி தான் இங்க நடந்திருக்கு. எப்படி இவன் புரிஞ்சது? நீ சொன்ன மாதிரி அந்த வில்லன் அவன் கத்தியால தான் அவனை குத்திக்கிட்டான். லாஜிக்கலா எல்லாரையும் கேள்வி கேட்டு நீ அந்த முடிவுக்கு வந்ததை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் முறையா நம்மள ஒரு பாராட்டுறாரு. உண்மையிலேயே நீ நல்லா பண்ணிருக்க மிடோரியா. என்னதான் நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க விட்டுட்டீங்க.
அதனால நான் உங்களுக்கு கொடுக்க போற மார்க் 0 பாயிண்ட்ஸ். ஏன் இவ்வளவு கண்டுபிடிச்சு ஒண்ணே ஒண்ணு நல்லா பாருங்க. என்ன ஒரு உயிர் உடம்ப காணோம். நடிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆச்சு. தவளை இதை கிச்சு கிச்சு மூட்டுறப்ப அசைஞ்சாருல. நீங்க எல்லாரும் அது ஆக்டிங் நினைச்சு விட்டாங்க போல. அதனால தான் நீங்க எல்லாரும் ஃபெயில் ஆயிட்டீங்க. எங்களை பார்த்தா எப்படி இருக்கு? ஆசுயி ஆல்மை கிட்ட போனப்போ அவர் உங்க எல்லாருக்கும் உதவணுங்கிற நோக்கத்தோட ஒரு சின்ன க்ளூ கொடுத்தாரு. அதை நீங்க கவனிக்கலையா? இதான் சொன்னேன். பண்ணதுக்கு ரியாக்ட் பண்ணாரு. அவரால பொறுத்துக்க முடியலன்னு நீ நினைச்ச. ஆனா அதுதான் க்ளூ. உங்க ஸ்பெஷல் கிளாஸ் இதோட முடிஞ்சது. நான் தான் சொன்னேன்ல, அதுலதான் அவங்க தோத்துட்டாங்க. அட கடவுளே. இது ரியலான்னு அதெல்லாம் கிடையாது. அசஞ்சா நீ உயிரோட இருந்து பிடிச்சிருக்கணும். இருக்கான்னா, இவ்வளவு நேரம் அவன் செத்து போன மாதிரி நடிச்சு தப்பிச்சு போறதுக்காக காத்துட்டு இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். மிட்நைட்காக அவன் நடிக்கல. அப்ப மிட்நைட்டை காப்பாத்ததான் அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு மிட்நைட் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுடைய காதல் கதை அதெல்லாம் பொய். அதெல்லாம் உண்மை கிடையாது. மிடோரியா இந்த மாதிரி தான் இப்ப பண்ணமா இங்க நல்லா இருந்துச்சு. ஆனா ரொம்ப நேரத்துக்கு என்னால அதே உருவத்துல செஞ்சுட்டாரு. maintain பண்ண முடியல. என்ன அது புதுசா மெசேஜ் வந்திருக்கு? அதுவும் மெலிசா அனுப்பியிருக்காளா? பிரியமான அங்கிள் மைட்டுக்கு உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சா? இந்த மெலிசா உங்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்புவா நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஐ எக்ஸ்போ நடக்கிற ஐலாண்ட்ல தான் நானும் என்னோட அப்பாவும் இருக்கோம். வந்து 2 days ஆச்சு. அது அந்த friend. இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு எல்லாமே லீவ் தானே விட்டுருக்காங்க. அதனால நீங்க இங்க வந்து எங்க 2 பேர் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம்ல. ஜப்பான்ல மக்களை காப்பாத்திட்டு இருக்க ஹீரோ அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ஃப்ரெண்ட சந்திக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இது நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பின் குறிப்பா நீங்க இங்க வந்தீங்கன்னா இது நிச்சயமா எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். அவர் ஆச்சரியப்படுறதை பாக்குறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இது சிம்பிள் ஆஃப் பீஸா. எந்த ஒரு கவலையும் இல்லாம சந்தோஷமான சமுதாயத்தை உருவாக்குறது தான் என்னோட பெரிய கனவு. பேட்மேன் கார். இந்த உலகத்துக்கு அமைதி கொண்டு வர சிம்பிள் ஆஃப் பீஸா நான் கண்டிப்பா மாறுவேன். நான் வந்துட்டேன். மெடோரியா தன்னோட வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் அவளை பார்க்க தான் போயிட்டு. அட நீங்க இங்க வெக்கேஷன் போறாப்பா. யங் மெடோரியா, ஐலாண்ட்னு ஒரு இடம் இருக்கு. அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? ஐலாண்டா, நான் அத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹீரோஸ்க்காக அதிகமா செலவு பண்ண ஒரே கம்பெனி அந்த கம்பெனி மட்டும் தான். அது மட்டும் இல்லாம உங்க சக்தியை வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. தெரியாம கேட்டேன் விட்டுறா. அதோட அங்க இருக்க ஐலாண்ட் நகரம். நீ கூட அங்க பாரு பெரிய கூப்பிட்டே போறாரா? நம்ம 2 பேரும் ஒண்ணா போறோமா? சும்மா ஊர் சுத்தலாம் அங்க போல. எனக்கு அடுத்தது எப்படியோ நீதான் ஆகி போச்சு. அதான் உனக்கு இன்னும் சில ரகசியங்களை கத்துக் கொடுக்க போறேன். சொல்லிட்டு போறாரு. நிஜமாவா சொல்றீங்க? கண்டிப்பா போலாம். சீக்கிரம் போயிட்டு உன்னோட ரூம்ல இருக்க எல்லா பொருட்களையும் பேக் பண்ண. நாம இப்போவே கிளம்பி ஆகணும். கரெக்டான எபிசோட் தான் பார்க்கணுமா? எக்ஸாம் என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியல. ஆமா, சீக்கிரம் பேக் பண்ணு. ஒரு 5 நிமிஷம் இருங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த எபிசோட நல்லா இருந்ததுங்க. ஆனால் ஒரு மாதிரி குழப்பமாயிடுச்சு. என்னடா இது நம்ம எக்ஸாம் பார்த்துட்டு இருந்தோம் போன எபிசோடு. இப்போ என்னடானா ஒருவேளை அதுக்கு முன்னாடி நான் அந்த இதுவும் காட்டிட்டு இருக்காங்க போல. நான் அது ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி புதுசாக இன்னொரு கேரக்டர் இன்ட்ரோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங் நல்லா போயிட்டு இருந்து திடீர்னு பார்த்தா எண்டில் அப்படியே போயிடுச்சு. என்னடா இந்த ட்ரைனிங் அப்புறம் இப்போ இங்கே நிகழ்வை காட்டுவாங்கன்னு பார்த்தா அப்படியே போயிடுச்சு. மேபி இது நம்ம அடுத்த மூவிக்கான இன்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க போல். அந்த 2 ஹீரோஸ்ன்னு நினைக்கிறேன் மூவி வரப்போகிறது. இது சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில் கூட 20க்கு அப்புறம் இது பாருங்கள் கரெக்டாக இருக்கணும். அதுக்கான இன்ட்டு கொடுத்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ அதை நம்ம பார்த்துறோம். அதோட கண்டினியூவாக தான் இது வரும் போல். இது முடிச்சதுக்கப்புறம் திரும்ப 21 மேபி அந்த எக்ஸாம்லேருந்து வரும் போல் இருக்குது. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. வச்சு நம்ம பசங்களை ப்ராங்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்டோரியே நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ப்ளஸ் வந்து அந்த டைமுக்குள்ளே இவ்வளோ யோசிச்சு முடிவு பண்ணுறதுக்குள்ளே ரியலில் டைம் இருக்குமாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம். அங்கேயாவது கொஞ்சமாவது பேசி இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எதனால ஒன்று பண்ணலாம். இவன் அவ்வளோ கூட இன்வெஸ்டிகேஷன்லாம் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் ஒரு 2-3 விஷயம் வச்சு அவனா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவனா ஒரு கதையை உருவாக்கின மாதிரி தான் இருந்தான். ஆனால் ரியலாக அந்த கதை இல்லை. பட் உனக்கு கற்பனை நல்லா தான்டா இருந்துச்சுன்னு அந்த பாராட்டு. அவரே தான் சூசைட் பண்ணிக்கிட்டாருங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டா. இப்படி கதை வேறையா இருந்தாலும் விஷயம் அதுதாங்கிற மாதிரி எனக்கு அதுதான் தோணுச்சு.
இப்போ முடி வச்சு ஆட்டினப்போ அவர் அசைஞ்சிட்டாரு, ஒரு போனோன்னா அசையக்கூடாது, அசைஞ்சிச்சு. அப்போ அது கதைப்படி பார்த்தா நடிக்கிறாருன்றதை அப்படிதான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இவங்க அதுலேயே வந்து இவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு அப்படி எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, ஏன்னா அது பக்குவ திடீர்னு உள்ள வந்து உண்மை அடிபட்டுருச்சோன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. அதனால அந்த கன்ஃபியூஷன். அதுதான் உண்மையும் நிகழ்வையும் போட்டு குழப்பி இவங்களே ஒரு இது பண்ணி ஒன்று சொதப்பிட்டாங்க. அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் இது எனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. இப்போ இந்த எக்ஸாமுக்கு ஏற்கனவே இவங்க ப்ரிப்பேர் பண்ணி தான் அமைச்சிருக்காங்க, குறிப்பாக இவங்கள மட்டும். அப்புறம் ஏன்டா இங்கே வந்து ஒரு மாதிரி திணறி ஒரு மாதிரி புதுசாக பார்க்குற மாதிரி என்னடா பார்த்துங்கிறீங்க. இது அது ஷாக் ஆனாங்க அது அனௌன்ஸ் பண்ணுறப்போ. ஸோ ஆல்ரெடி ட்ரைனிங் பண்ணிட்டு தானே இங்கே வந்திருக்கீங்க, அப்புறம் எதுக்கு ஷாக்கு அதெல்லாம் ஆனீங்க, ஏன் குழப்பமானீங்க, அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்று இருக்குன்னா நீங்கள் தானே இப்போ மற்றவங்களுக்கு வந்து டீமாக இது பண்ணி இப்படி பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஏற்கனவே இந்த ட்ரைனிங் நாங்கள் எடுத்திருக்கோம், எங்களுக்கு இப்படி பண்ணியிருக்குன்றப்போ ஒரு அனுபவம் இருக்குது, அதை தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும், ஏன் அந்த குழப்பம் அப்படின்றது எனக்கு ஒரு மாதிரி. ஆனால் இப்போ ரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ பக்குகோமாய் தான் வந்து செயல்பட்டுருக்கணும். ஏன்னா ஒரு அவசர இதுதான் கூப்பிட்டுருக்காங்கன்றப்போ டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறது தான் அங்கே உட்காந்து யோசிச்சு இந்த சிஐடி வேலைலாம் அங்கே பண்ணிருக்க முடியும். இப்படி யோசிச்சு பொறுமையாக பண்ணுற வரைக்கும் ஒரு வில்லன் சும்மா இருக்க போகிறது இல்லை. ஸோ பக்கமாக பாஞ்சு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தால் தான் ஏதாவது நடக்கணும். ஆனால் வந்து சிவிலியன்ஸ்க்கு வந்து எதுவும் பாதிப்பு இல்லாமல் பண்ணணும். அதுதான் விஷயம். டக்குன்னு போனால் அது எப்படி நடக்கும்? இங்கே ஒரு ஸ்டோரி இருந்ததுனால அவரே தற்கொலை பண்ண மாதிரி ஆயிடுச்சு. பட் இது அந்த மாதிரி ஸ்டோரி இல்லாத ஒருத்தரிட வந்துட்டான் அப்படின்னு என்ன பண்ணுவான்? பழைய கைதியை தான் எதனாச்சும் பண்ணுவாங்க. அது ஒருத்தர் தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. டீமாக வந்தாங்கன்னா ஒருத்தர் போனாலும் மீதி 3 பேர் பீப்புள் அட்டாக் பண்ண தான் போகிறாங்க. ஸோ இது ரியாலிட்டியில் கஷ்டம் தான். பக்குகோ மாதிரி முடிவெடுத்தா அவ்வளோதான். இப்போ அவள் போய் மேலே போய் கண்காணிச்சா 3 சிவிலியன்ஸ் இருக்காங்க, ஒருத்தர் இருக்கான்ட்டு. பட் இதில் வந்து இவங்க பார்ட்னராக இருக்கலாம், இல்லை வந்து அந்த நடிக்கிறவனை கூட அவங்க 3 பேரும் திருடனா இருந்து அவனை நடிக்க வச்சிருக்கலாம், மிரட்டி எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா? இப்படிதான முடிவு டக்கு டக்கு எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. அந்த பாக்கியராஜ் படம் வரும்ல, பேங்க்ல அந்த மாதிரி நினைச்சிட்டு ஒரு அப்படிதான் கதை போதும் அப்படின்ட்டு எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆனால் அது வேற மாதிரி பண்ணி ஒன்று செஞ்சுட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அந்த மூவி என்னன்ட்டு பார்ப்போம். ஏன்னா இப்போ நிறைய கேரக்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஐலாண்ட் போகிற ஒரு புது பிளேஸ், ஒரு புது இதெல்லாம் பார்க்க போகிறோன்றது வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, சீக்கிரம் பார்த்தோம். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.